وسلم استوصوا بالنساء خيرا فإنكم أخذتموهن بأمانة الله واستحللتم فروجهن بكلمات الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். நபி அவர்களை பற்றி பரவலாக பேசப்படுகிறது. ஏன் பேசப்படுகிறது என்றால், இந்த ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியானவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஏனைய மக்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு துறையில அவர்கள் ஒரு கரையை கண்டவர்களாக, கொஞ்சம் விசேஷமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் விரும்பப்படுவதற்கு எதெல்லாம் தகுதியான தன்மைகளாக காணப்படுகிறதோ அது அத்தனையும் பூர்த்தியாக இருந்த ஒரே மனிதர் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்குரிய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பேச போடப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு பேசப்படுவதற்கு குறிப்பாக எங்களுடைய ஊரில் மிக பொருத்தமான ஒரு காலம். ஏன் சொல்கிறேன் என்றால், பிரச்சனைகளை பேசப்படக்கூடிய இணக்கப்பாட்டு சபை அல்லது கலாச்சார குழு, இவர்களிடம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேட்டு பாருங்க, எங்களோட ஊர்ல எவ்வளோ தலாக் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சாதாரண இப்போ ஒரு மாசம் அல்லது 1.5 மாசம் இருக்கும். காலையிலிருந்து சுமார் ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு 6 கேஸ் விசாரிக்கப்பட்டு, 6 கேஸ் எங்களோட ஊர்ல. ஆச்சரியமான செய்தி, 6 கேஸுமே திருமண பிரச்சனை. பல சபைகள்ல ஒரு சபையை நான் சொல்றேன். அதை விட ஆச்சரியம் என்னென்றால், அந்த 6 கேஸ்லயுமே ஆக மூத்தவருக்கு வயசு 38. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டிய காலத்துல பள்ளி வழிய விசாரணைகள் என்றும் பிரச்சனைகள் என்றும் காது கோட்டு வழியை அடங்கிக் கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால் எவ்வளவு கவலைப்பட வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இது? என்ன காரணம்? முக்கியமான ஒரு காரணம் எழுதியிருக்கிறாங்க. எங்கட சமூகம் திருமணத்தை எங்க படிக்கணுமோ அங்க படிக்காம சினிமா படங்கள்ல படிக்க தொடங்கி, சினிமால திருமண வாழ்க்கையை படிக்க தொடங்கிக்கலாம், அல்லது டிவி டிராமாக்கள்ல பார்த்து திருமண வாழ்க்கையை படிக்க தொடங்கிக்கலாம். ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை மிக அழகாக பதியப்பட்டிருக்கிறது. இதை ஒரு மனிதன் படித்தால், இதை தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிகலி கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பதற்கு ஆகப்பெரிய உதாரணம் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த திருமண வாழ்க்கை 1400 வருஷங்களுக்கு பின்னால பேசப்படுகிறது என்றால் அவ்வளவு பலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். அது ஒரே நேரத்தில் பல மனைவிமார்களோட வாழ்ந்து காட்டுகிறார். ஆச்சரியமான செய்தி என்னென்றால், அந்த மனைவிமார்கள் இரவைக்கு நபி அவங்க வீட்டுக்குள்ளால வரப்போக்குள்ள கசீதா படிச்சு வர வேண்டிக்கிறான்.
மனைவி கணவனுக்கு கசீதா படித்து வரவேற்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி இல்லையே என்று கேட்டால், அதில் ஆச்சரியம் என்னென்றால், இன்னொரு மனைவியில வீட்டில் இருந்து வரப்போக கசீதா படித்து வரவேற்கிறது. இன்னொரு மனைவியில வீட்டில் இருந்து வரப்போக கசீதா படித்து வரவேற்றிருக்கிறான்னு சொன்னால், அந்த நபி கண்ட வரணும்னு எவ்வளவு ஆசையோடு இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. கடையிலிருந்து வரப்போகல, வீட்டில் வேலைகள் ஒன்றும் நடந்தில்லாட்டி வீட்டுக்குள்ளால வரப்போகல, எப்படி கசீதா? என்னோட வீட்டில் எப்படி கசீதா? இது மனைவிமார்களோட தப்பு இல்லை, எங்கட வாழ்க்கையில் உள்ள தப்பு. இந்த ஹதீஸோட பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான வாழ்க்கை, 1400 வருஷங்களுக்கு பிறகு பேசப்பட்ட ஒரு வாழ்க்கை, பல மனைவிமார்களோட பிரச்சனையே இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? முதலாவது சொல்றாங்க, தந்த மனைவிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தாங்க. மனைவியை நாங்க எத்தனை பேர் விளங்க ட்ரை பண்ணி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா, நீங்க எப்ப என்னோட கோபமாக இருக்கிற, எப்ப என்னோட இறக்கமாக இருக்கிறன்னு தெரியும். ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? உலக தலைவர் நபி அவங்க எவ்வளவு பொறுப்புகளை தலையில சுமந்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் எப்ப கோபமாகிறேன், நான் எப்ப இறக்கமாகிறேன்னு விளங்கி வச்சுக்கிறேன்டா, இது ஆச்சரியமான செய்தி தானே. கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி? நீங்க ஏந்த பேரை சொல்லி சத்தியம் பண்ணினால் என்னோட இறக்கமாகிறீங்க, ஏந்த பேரை சொல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி வரப்பி இப்ராஹிம் சத்தியம் பண்ணினால் என்னோட கோபமாகிறீங்கன்னு நான் விளங்கிக் கொள்ளுவேன். அதில் அந்த ஆயிஷாவும் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், உங்களோட கோபம் இல்லை, உங்களோட பேரோட மட்டும் கொஞ்சம் போகும். உங்களோட கோபம் இல்லை, உங்களோட பேரோட மட்டும் கொஞ்சம் போகும். சும்மா ஒரு ஹதீஸை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மனைவிமார்களுக்கு விளங்கிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்க போகல ஹதீஸ்ல வருது 7 வயசு, 6 வயசு வாரதான அது 6+, அப்ப 7 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு மனைவியாக அனுப்பப்பட போகல 9 வயசு. 9 வயசு. எங்களோட மனைவிமார்கள் வீட்டுக்கு வரப்போகல அந்த சூட்கேஸ் ஒன்று எடுத்து கொண்டு வருவோம். அந்த சூட்கேஸ் எல்லாருக்கும் ஞாபகமே. ஒரு வாப்பா சொன்னாரா, நான் எங்களோட மகளை எப்படி அனுப்பிக்கிறேன்னா, சூட்கேஸ திறந்தால் ஃபாரின் ஐட்டம் வெளியே போடும். ஃபாரின் ஐட்டம் வெளியே போடும். அவ்வளோ சாம், அவ்வளோ சாம். ஹஜ்ரத் ஆயிஷா நபி அவங்கள வீட்டுக்கு போகல ஆச்சரியமான செய்தி ஹதீஸ்ல பதிஞ்சிக்கிறாங்க. வலுஅபுஹா மஅஹா, வலுஅபுஹா மஅஹா, விளையாடுற பொம்மை எடுத்துக்கொண்டு போடு, விளையாடுற பொம்மை. ஹதீஸ்ல வருகிறது, அந்த பொம்மையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை கபூல் செஞ்சாங்க. இதுல என்ன மனைவியை படிச்சுக்கிறாங்க? என்ன மனைவி 9 வயசு, பொம்மை விளையாடுற வயசு தானே. நான் நபியாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறேன். ஏன் மனைவிக்குள்ள உரிமையை குடிச்சு அடிச்சிருக்கிறாங்க. நபி தன்னுடைய மனைவியை படிச்சுக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் இதே செய்தியில நாங்க பாத்திக்கிற சில கேஸ், திருமண பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை விசாரிக்க போகல எங்கிருந்து ஆரம்பிச்சா, கடையில் இருந்து வரப்போகல ஒரு டீயால் ஊத்தி தர மாட்டார். அதுல ஒரு டீயாலும் ஊத்தி தர மாட்டாங்க. சில நேரம் யோசனை வரும், அட இதுக்கெல்லாம் பிரச்சனை வருமா? ஒரு ஹதீஸ பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தாங்க. பாருங்க ஹதீஸ எவ்வளவு அழகாக எங்களுக்கு சொல்லித்தாராங்க. சும்மா அப்படி ஆயிக்கும் இப்படி ஆயிக்கும் எல்லாமே. கண்டவங்க சொன்னவங்களுக்கு சில நேரம் சந்தேகம் வந்தால் அதுவா இல்லது இது ரெண்டுல ஒன்று. அந்த ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்குள்ளால வரப்போகல காத்தடிச்சு
திரை கொஞ்சம் அங்கிட்டாது, கேட்டன் கொஞ்சம் அங்கிட்டாது, காட்டுக்கு பறக்குது. அந்த திரைக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொம்மையை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நபி வந்தாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சின்ன புள்ள குறை சொல்ல அவட பழக்கம். நபிக்கு எவ்வளவு கோபம் தீக்கும். ஒரு நபினா கணவன் வாரன் அவனோட பாட்டில் விளையாடி கொண்டிருக்கிறான். இதை விட ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கிற நபி அவன் எங்களை மாதிரி பிசினஸ்ல இருந்து வரல, பஜாருக்கு போயிட்டு வரல, யுத்தத்திலிருந்து வாரான். யுத்தத்திலிருந்து ஹதீஸ்ல வருகிறது, தபூக் அல்லது ஹைபர் ரெண்டுல ஒரு யுத்தத்திலிருந்து வாரான். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எவ்வளவு கோபத்தை காட்டும், எவ்வளவு ஏசம். நபியுடைய அழகான பழக்கத்தை பாருங்க. ஒன்றை கை நீட்டி காட்டி கேட்டாங்களா, ஆயிஷா இந்த ஒரு பொம்மை ஒன்றிக்குது, அது என்ன கொஞ்சம் பிழையாಗಿದೆ. அந்த பொம்மை என்ன பொம்மை? குதிரை பொம்மை. குதிரை பொம்மை, ஆனா அந்த குதிரைக்கு சிறகு இருக்கு, ரெண்டு சிறகு இருக்கு. ஆயிஷாட்ட கேட்டாங்க, ஆயிஷா இந்த குதிரைக்கு ரெண்டு சிறகு இருக்குது, பிழையே அது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி, அல்லாஹ் திருமணம் முடிச்சு கொடுத்த மனைவி. ஹஜ்ரத் அபூபக்கருடைய மகள், அறிவிருக்கின்றான். அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க, யார சொல்லுதா, நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த குதிரை பறக்கும் தானே, அப்ப அதுக்கு சிறகிக்கு தானே செய்யும். எங்கட பாஷையில இதுக்கு சொல்றால் அறப்படிச்சு வச்சு எங்கட பாஷையில சொல்றாங்க. உலகத்துக்கு வாழ்க்கையை காட்டி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தில் சிரிச்சாங்களாம். இந்த சந்தர்ப்பத்தில் சிரிச்சன்றது 1400 வருஷத்துக்கு ஒரு பதியப்பட்டு. இதுல சிரிக்கணுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. சும்மா நான் கேட்கிறேன், இந்த திருமண வாழ்க்கையை படிச்ச ஒரு வாலிபனுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா, இந்த திருமண வாழ்க்கையை படிச்சு எங்களை பொம்பளை பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகாய். நாங்க படிக்க வைக்கிறது, படிக்க அனுமதி கொடுத்திருக்கிறது, படிக்க சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்நியர்களுடைய கலாச்சாரம். சினிமா படங்கள், நாடகத்தில் அசிங்கம். எங்கட ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராலையும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இதுதான் வாழ்க்கைன்னு காட்டிக்கிறாங்க. எந்த செலவும் இல்லை, எந்த செலவும் இல்லை, லேசான வாழ்க்கை. சில நேரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு விசாரணை ஒன்று நடந்தது. அந்த விசாரணையில மாப்பிள்ளை பொம்பளையிட ஒரு குறைய சொன்னார். சபையில இருந்து அத்தனை பேரும் இப்படியே தலையை கீழே போட்டாங்க. அவ்வளவு அசிங்கமான ஒரு செய்தி. அசிங்கமான செய்தின்னா ஒரு கணவன் மனைவியை பத்தி பேசக்கூடாத ஒரு செய்தி. அந்த சபையில இருந்த ஒருத்தர் சொன்னாரு, ஐயா இவ நீங்க தலாக் சொல்ல போறீங்க, இப்ப உங்களோட மனைவிலேயே நீங்க உசுருக்கு உசுரா மதிக்கிற உங்களோட மகள்ட உம்மா இவன். அந்த குறையை கேட்டதில் அந்த பொம்புல கண்ணீர் வடிக்க தொடங்கினது. கிட்டத்தட்ட அரை மணிச்சாலத்துக்கு மேல ஆகுது. இந்த விஷயத்தை எத்தனை ஆண்களுக்கு முன்னால சொல்லி போட்டாரே. நபியுடைய வாழ்க்கை இது எங்க சமூகத்தில் நடக்கிற செய்தி. என்ன சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய டேர்ன்ல ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய டேர்ன்ல இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிளேட்ல ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வரும். ஸ்வீட்ஸ் ஹதீஸ்ல வந்து உம்மு சலமா, சஃபியா, சௌதா, இப்படி பல மனைவிமார்களோட பேர் வரும். ஏதோ இன்னொரு மனைவியோட வீட்டில இருந்து கொஞ்சம் ஒரு பிளேட்ல ஸ்வீட்ஸ் வரும். அப்ப ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துச்சு. கொண்டு வந்தது அடிமை. 7 டர்ன்ல இன்னொரு என்னோட வாசையில சொல்ற சக்கலத்து, அதுக்கு அரபுல பேர் வந்து வர்ரத். வர்ரத்துண்டா தீங்கிழைக்கிறேன் அர்த்தம். ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு எப்பயுமே தீங்கிழைக்கிறத பத்தியே யோசிச்சு கொண்டிருக்கிறதால
அதுக்கு தீங்குண்டே அரபுல வச்சு. அப்ப ஹஜரத் ஆயிஷாவுக்கு கோவம், ஏண்ட டேர்ன்ல இன்னொரு வீட்டுல இருந்து ஸ்வீட்ஸ் வர்றதுன்னு பிளேட்டுக்கு ஒரே ஆட்டி, தூள் பிளேட், சாப்பாடுலாம் அப்படி செதறி பிளேட் தூள். எவ்வளவு கோபம் வரணும் நபி, எவ்வளவு கோபம் வரணும். நாங்க சும்மா யோசிப்போமே, பிராக்டிக்கலி யோசிப்போமே. நாங்க சின்ன பார்த்தோம் வந்து பிளேட்டுக்கு ஒரே அடி தூள் எங்களுக்கு முன்னாலே பிளேட். இதே மாதிரி ஒரு சபையில ஒரு நிகாபாயம் நான் இதை கேட்டுட்டு சும்மா முன்னாள் உள்ள ஆக்கள்கிட்ட அது யார் சொல்லுங்களேன், நீங்களோட என்ன செஞ்சுப்பீங்கன்னா, முன்னால் உள்ள ஒரு வயசாளி சொன்னாரு, பட்டார்னு கண்ணத்துல உடுத்திப்பேன், பட்டார்னு கண்ணத்துல உடுத்திப்பேன். யோசிச்சு பார்க்கல, இது உண்மையா நடந்து, இங்கே சொல்றதுக்கு வைக்கட்டாலும் வீட்டுல நடந்து. கோபத்தில் எனக்கு முன்னால நான் தின்னு இந்த பிளேட்டை உடைச்சிட்டான். இப்ப நபிக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். நபி அவங்க பண்ணினாங்க ஒரு விதம், இது இருக்குதானே. அதாவது அந்த மனைவிக்கு இதுக்கு பின்னால இதை போல ஒரு குத்தம் செய்யறதுக்கு எப்பவுமே மனசு வர, அந்த அளவுக்கு தண்டனை. கீழே உட்கார்ந்து சாப்பாடு எல்லாம் ஒன்று சேர்த்தான், உடஞ்ச பிளேட் எல்லாம் அந்த துண்டெல்லாம் ஒன்று சேர்த்து, யா ஆயிஷா, ஆயிஷாவே அழாக விட்டான். அடி வாடி போடி இந்த மாதிரி அரபுல பாவிக்கிற எந்த வார்த்தையும் இல்லை. யா ஆயிஷா வளமையா கூப்பிடுற போல யா ஆயிஷா. தாமும் தாமின் இனாமும் இனான், சாப்பாட்டை சிதறிச்சு தானே அதுக்கு சாப்பாடை கொடுத்தான்னு கும்பிடுறது. பிளேட் உடஞ்சது தானே உங்க வீட்டில் உள்ள நல்ல பிளேட் ஒன்று கொடுத்தாரு. எப்படி தானே இது விஷயம் இல்லை. நான் சொன்னேன், மனைவிமார்களுடைய குறைய மறைக்கணும், தெரியாம நடந்தாலும் மறைக்கணும், நபியுடைய வாழ்க்கையில இருக்கு. இப்ப சாப்பாடு கொண்டு வந்த அந்த அடிமை பொம்பளை தூரத்துல இருந்து பார்த்து கொண்டீங்க, தூரத்துல இருந்து பார்த்து கொண்டீங்க. இப்ப வெளியே போய் என்ன சொல்லுவான், ஹஜரத் ஆயிஷாவுக்கு நபிக்கு கொஞ்சம் கொழுகிட்டு பிளேட்டுக்கு அடிச்சுட்டா நபி அவங்க கொடுத்தாங்க நல்ல தண்டனை. பிள்ளைய போறதுக்கு சான்ஸ் இருக்குதானே. ரெண்டு வார்த்தை வாய்ச்சாங்க, இந்த வார்த்தையை வச்சு ஒரு கிதாப் எழுதிக்கிறான். நபியுடைய சகிப்புத்தன்மை, நபியுடைய நடைமுறைகள், நபியுடைய அழகான வாழ்க்கை ஒரு கிதாப் ஒன்று எழுதிக்கிறான். பேர் என்ன தெரியுமா, வாரத் உம்முக்கும். உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு, உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டதுன்னு அந்த அடிமையை பார்த்து சொன்னாங்க. இதை வச்சு எப்படி கிதாப் எழுதிக்கிறாங்கன்னா, வாரத்துனா ரோஷம், அதிபத் ஆயிஷாவுக்கு கோபம் வந்துட்டதுன்னு சொல்லல, ரோஷம் வந்துட்டதுன்னு. இப்ப பாருங்க, கோபம் நல்லமா ரோஷம் நல்ல. இவன் கோபக்காரன் தான் யாரும் விரும்ப மாட்டான், இவன் நல்ல ரோஷக்காரன் தான் விரும்புவான். ரோஷம் நல்ல இயற்கையான தன்மை. இயற்கையான தன்மைக்கு யாரும் ஒரு மனைவிக்கு போக இன்னொரு மனைவி வீட்டிலிருந்து ஒரு பொருள் வருகிறது என்றால் ரோஷம் வரணும் என்றது இயற்கை. இயற்கைக்கு நபி அவங்க தண்டனை கொடுக்கல, நபி அவங்க கொடுக்கல, இது இயற்கையாக வந்தது. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய பிரச்சனை இல்லைன்றத முதலாவது வார்த்தையிலே சொல்லி காட்டினாங்க, வாரத், ஒரு உம்மாக்கு ரோஷம். ரெண்டாவது வார்த்தையை பாருங்க, உம்முக்கும், உங்களோட உம்மா. வாரத் ஆயிஷான்னு சொல்லல, ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துட்டுன்னு சொல்லல, எல்லாரையும் உம்மா தான். நபியுடைய மனைவிண்டால் முக்மீன்டால் ரெண்டு உம்மா, ஹஜ்ரத் ஆயிஷா. பார்த்து இந்த அடிமட்டை உணர்த்தினாங்க, இது ஓண்ட உம்மா, இந்த உம்மாவுடைய குற்றத்தை நீ வெளியிட போயிட்டு செல்றேன்னு சொல்றது, நீ உங்க உம்மாவுடைய குற்றத்தை சொல்றத போ, நடந்ததை கூட தெரியாம மறைச்சிடு என்றத வார்த்தையால நபி அவங்க சொல்லி அனுப்பினாங்க. சும்மா எங்களோட சமூகத்துல என்ன நடக்குதுன்றத இணக்கப்பாட்டு சபை, கலாச்சார குழு, இன்னும் பள்ளிகள் இயக்கக்கூடிய சபைகள், இவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க, எங்களோட சமூகத்துல இது நடக்குதா இல்லையா, எங்களோட சமூகத்துல இது நடக்குதா இல்லையா. சில நேரம் நாங்க காதை கோட்டால அனுப்பினாங்க சல்லிகளை எடுத்து கொடுக்கும், மனைவிக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் கண்ணீர் வடிச்சு வடிச்சு எடுப்பாங்க. சல்லி எடுக்க போகல, யாராவது கண்ணீர் வடிச்சு வடிச்சு எடுக்கிறாங்க. சல்லி பெரிய ஒரு கட்டொன்று கைக்கு வருது, கண்ணீர் வடிச்சு வடிச்சு எடுக்கிறாங்க. ஆனா நாங்க கண்டிப்போம் எங்கட சமூகத்தில் உள்ள ஆண்கள் செஞ்ச வேலையால தலாக்குடைய நேரம் பிள்ளைக்கு செலவழிக்கணும், அந்த காசை எடுக்க போக்குள்ள கூட கண்ணீர் வடிச்சு வடிச்சு எடுப்பாங்க. சபையில் உள்ளவங்க அத்தனை பேர் விலை கொள்வாங்க. இந்த திருமண வாழ்க்கை எப்படி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க. மனைவிக்கு என்ன தேவை என்றத பார்த்து பார்த்து செஞ்சீங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை கூப்பிடுறாங்க. யா ஹுமைரா, யா ஹுமைரா. ஹுமைராண்டால் சிவப்பழகியே என்றார். எவ்வளவு அழகான பேரொண்ட பட்ட பேரா வச்சு கூப்பிட்டீங்க. இது கீழால எழுதுறாங்க, மனைவி கீழ் கணவன் விசேஷமான பேரை வச்சு கூப்பிடுறது சுன்னத். புள்ளட பேரை வச்சு சொல்ல அப்துல் ரஹ்மான் உம்மு அப்துல் ரஹ்மான் கிதாப்ல எழுதுறாங்க, புள்ளட பேரை வச்சு உம்மான்னு சொல்லி கூப்பிடுறது அந்த பெண்ணை கண்ணியப்படுத்துறது. நீ முழுமையான ஒரு பெண், நீ ஒரு தாய் என்றத அந்த பெண்ணுக்கு உணர்த்துறது. உம்மோட பேரை சொல்லி கூப்பிடுறது, அழகான அர்த்தம் உள்ள பெயர்களை வச்சு கூப்பிடுறது. நபி அவங்க பாருங்க, யா ஹுமைரா அத்துஹிப்பீனா அன் தந்துரி இலைஹிம். பெருநாளுடைய தினத்துல ஹபஷா நாட்டை சேர்ந்தவங்க அவங்களோட நாட்டு விளையாட்டு ஒன்றிக்குது, அம்மு விட்டு விளையாடுறது, அதை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. உனக்கு பார்க்க விருப்பமா, பார்க்க விருப்பமா என்று நபியே கேட்கிறாங்க. நபியே கேட்கிறாங்க. அப்ப ஓ யார் சொல்லலாம் பார்க்க விருப்பம். பாருங்க, ஃபர்தாவுடைய ஆயத்தை இறங்கிட்டல்ல, என்றாலும் பெண்கள் ஆண்களுக்கு முன்னால சகஜமாக வரமாட்டாங்க என்று ஒரு நியதி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலுக்கு முன்னால வந்து நின்று கொள்றாங்க. நபிக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா நின்று கொள்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா விளங்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரத்துல இவங்க விளையாடுறது விளங்குது. இவங்களோட மூஞ்சி கூட விளங்காம இருக்கணும், கம்ஃபர்டபுளாக விளையாட்டு பார்க்கணுன்றதுக்காக நபி அவங்க ஹஜ்ரத் ஆயிஷாவிட கொஞ்சம் ஒசரம் வலது ஷோல்டரை பணிச்சு கொடுத்தாங்க. வலது ஷோல்டரை கொஞ்சம் பணிச்சு கொடுத்தாங்க. என்னதுக்கு தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய நாடிய ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஷோல்டர்ல வச்சு முகத்தை இந்த பக்கத்தை இடது பக்கத்தை நபியுடைய கன்னத்தோட சேர்த்து காதோட சேர்த்து வச்சு எந்த கஷ்டமும் இல்லாம விளையாட்டு பார்க்க விளையாட்டு பார்க்க கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா ஹஸ்புகி, போதுமான்னு கேட்கிறாங்க. போதுமா? ஹஜ்ரத் ஆயிஷா சொன்ன வார்த்தையை பாருங்க, யா ரசூலுல்லாஹ் லா தாஜல், அவசரப்படுவான், அவசரப்படுவான். லா தாஜல்ன்றது அரபுல அவசரப்படுவான், போதான்னு சொல்லல, அவசரப்படுவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்டாங்க, ஆயிஷா போதுமா அப்ப சொன்னாங்க, அவசரப்படுவான் மீறி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேறொரு சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டுறாங்க, எனக்கு உண்மையிலேயே விளையாட்டு பார்த்தது போதும். நான் ஏன் போதான்னு சொன்னேன்டால், உலக தலைவர் நபி எனக்காக எவ்வளவு நேரம் நிற்கிறாங்கன்றத பார்க்கணும். உலக தலைவர் நபி எனக்காக எவ்வளவு நேரம் நிற்கிறாங்கன்றத பார்க்கணும். அதான் சொன்னேன், எதிர்பார்ப்புகள் நிவர்த்தி செய்யப்படணும். இந்த ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு கேட்கவே இல்லையா. ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு கால் கடுக்குது கடுக்குது கடுக்குது, கடிச்சு அவங்களே போகும் வரைக்கும் நபி அவங்க கேட்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, நீங்க கணக்கெடுத்துவோ, நான் சின்ன வயசு பொம்புல எவ்வளவு நேரம் விளையாட்டு பார்த்து கொண்டு நிற்பேன், அவ்வளவு நேரம் நான் நின்றேன், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றான். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றான். சும்மா யோசிச்சு பாருங்க. எதிர்பார்ப்புகள் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவிக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறதா என்று கேட்டால், நிவர்த்தி செய்யப்படுகிறதா என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான் மார்க்ஸை போட்டு கொள்ள. ஒரு சின்னொரு ரிசால், சின்னொரு புத்தகத்துடைய வடிவில் எழுதப்பட்ட ஒரு இருந்தால், பெண்கள் துரோகிகள், பெண்கள் துரோகிகள். அது என்ன பெண்கள் துரோகி
துரோகிகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் சும்மா நான் ஒரு இதோட கேட்கறேன். அவ்வளோ காலம் இறக்கம் காட்டி வளர்த்த வாப்பா உம்மா தாத்தா தங்கச்சி நானா தம்பி எல்லாருடைய இறக்கத்தை முட்டுட்டு மாப்பிள்ளை கபில்தூன்னு சொன்ன வார்த்தைக்காக மாப்பிள்ளையோட கையை பிடிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு போடணும். அப்ப துரோகிதானே? துரோகிதானே? அந்த புக் அப்படியே எழுதி கொண்டு வந்து கடைசியில முடிச்சிருக்கிறாங்க. பெண்கள் துரோகிகள் அல்ல, பெண்கள் ஏமாந்தவர்கள். என்ன ஏமாந்துக்கிறாங்க? கபில்து என்ற வார்த்தையை என் மாப்பிள்ள சொல்லியிருக்கிறாரு. என் வாப்பா உம்மா தாத்தா தம்பி நானா தங்கச்சி அத்தனை பேரும் காட்டக்கூடிய இறக்கத்தை இவர் ஒருத்தர் மட்டும் காட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கையில அந்த கணவனுடைய கையை பிடிச்சு கொண்டு போனா, ஆனால் நம்பிக்கையெல்லாம் வெறும் காத்தாக இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க. பொதுவாக நிக்காக பயானுக்கு ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் ஆம்பளைகளுக்கே சொன்னா பெண்களுக்கு ஒன்றும் சொல்லப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதனால ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கணும், நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயும் இம்ரஅத்தின் ஸல்லத் ஹம்ஸஹா ஸாமத் ஷஹ்ரஹா வ அதாஅத் பஅலஹா. எந்த பெண் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றா, 5 நேரம் தொழுகிறா, நோன்பு பிடிக்கிறா, அதாவது அல்லாஹ் கடமையாக்கினவைகளை செய்யறா, வ அதாஅத் பஅலஹா மாப்பிள்ளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டான். மாப்பிள்ளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டான். என்னத்தை தொலை சொன்னதுக்கா நோம்பு பிடிக்க சொன்னது இல்லை. துன்யாவுடைய விஷயத்தில் ஒரு உடுப்பொன்று உடுத்து கொண்டு வாரா, இந்த உடுப்பு எனக்கு விருப்பமில்லை, இதை நீ உடுக்காத என்றால் மாப்பிள்ளைக்கு கட்டுப்படுறது வாஜிப். மாப்பிள்ளைக்கு கட்டுப்படுறது வாஜிப். இதுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்குறான் தெரியுமா? ததுகுலு மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாஅத். 8 சுவர்க்கத்துல எந்த வாயலால வேண்டாலும் அவருக்கு சுவர்க்கம் போய். இது யாருக்கு கிடைக்கிற பாக்கியம் என்றால் ஹஸரத் அபூபக்கருக்கு கிடைக்கிற பாக்கியம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், 8 சுவர்க்கத்துடைய வாசலும் ஹஸரத் அபூபக்கரை கூப்பிடும், என்னால வாங்க என்னால வாங்க என்னால உள்ளுக்கு போ. ஆனால் இந்த பெண்மணிக்கு அவ எதால விரும்புகிறாவோ அதால நுழையும். என்ன செய்யணும்? கணவனுக்கு கட்டுப்படும். எதுல கட்டுப்படணும்? துன்யாவுடைய விஷயமாக இருந்தாலும் கட்டுப்படுறது வாங்க. சில இடங்கள்ல வந்திருக்குது, கட்டுப்படாமல் படுப்பாவே இரவுல கணவனுக்கு கட்டுப்படல, உறங்குகின்றா, எலும்பும் வரைக்கும் மலக்குமார்களுடைய பதுவா இருக்கும். மலக்குமார்களுடைய பதுவா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கான தீனை விளங்கி இக்லாஸான முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.